हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे भागवतम அப்படிங்கிறதே பக்தி ஞான வைராக்கிய லட்சணம் அப்படின்னு வாசுதேவே பகவதி பக்தி யோகா பிரயோஜிதா ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் ச யதஹைதுகம் அப்படின்னார். ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா ஆத்மானாத்ம விவேக. இதுக்கு தான் ஞானம்னு பேர். சரீரம் நான் இல்லை, சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மவஸ்து தான் நான் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துடுச்சுன்னா அதுக்கு தான் ஞானம் அப்படின்னு பெயர். ஞானங்கிறது அடையிறது இல்லை, சொந்த சொத்துங்கிறார். சொந்த சொத்துனா என்ன அர்த்தம்? நம்மளா சம்பாத்தியம் பண்ண வேண்டாம். அப்பா சம்பாதிச்ச சொத்து பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தானே. அப்போ அந்த சொத்தை அடையிறதுக்காக ஏதாவது பரிசிரமப்படணுமா என்ன? அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பாவுக்கு. அப்பா அப்புறம் என்ன பண்ணுவார்? குழந்தைக்கு கொடுத்துட்டு போயிடுவார். அப்போ அந்த சொத்தை அடையிறது அப்படிங்கிறதுக்காக பரிசிரமப்பட வேண்டாம். தானாக ஒரு சொத்தை சம்பாதிக்கணும்னா தான் பரிசிரமம். அதுபோல் ஞானம் அப்படிங்கிறது புஸ்தகத்தை புரட்டி வரணும் அப்படிங்கிறது இல்லை. ஞானம்ங்கிறது நம்ம ஸ்வரூபங்கிறார். அதுதான் பிரம்மவித் பிரம்மைவ பவதி, பிரம்மவேத பிரம்மைவ பவதி. பிரம்மத்தை புரிஞ்சுட்டவன் அப்படிங்கிறவன் பிரம்மனாக ஆயிடுவன். புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது. அதுதான் குந்தி மாதா ரொம்ப அழகாக சொன்னால் மாயா ஜவனிகா சன்னம் தான். ரொம்ப அழகான உதாரணம் பாகவதத்தில் இருக்குது. தரை போட்டிருக்கு. நம்ம குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது தரை போட்டிருக்கு. அந்த தரையை விளக்கிவிட்டா குருவாயூரப்பன் தெரிஞ்சிடுவானே. தரை இருக்கும் பொழுதே குருவாயூரப்பன் தெரியலையே. குருவாயூரப்பன் பார்க்கணுன்னு காலமே 2 மணிலேருந்து க்யூவில் நிற்கிறேன், வந்தால் தரை போட்டுவிட்டாலே குருவாயூரப்பன் தெரியல அப்படின்னா போவா? ஒரு 10 நிமிஷம் 1 மணி நேரமாக நிற்கிறவாளுக்கு ஒரு 10 நிமிஷம் தரையை திறக்கிற வரைக்கும் நிற்க தெரியாதா? இல்லை, தரையை அப்படி திறந்து விட்டாங்க சின்ன குருவாயூரப்பன் தெரிஞ்சிடுவான் இல்லையா? அதை போல் அஜ்ஞானங்கிறது இங்கே இருக்குது. அஜ்ஞானஞ்ச நிரஸ்தமே ஞான விஞ்ஞான நிஷ்டையா அப்படின்னு பரீட்சை சொல்கிறான் இல்லையா பின்னாடி 12வது ஸ்கந்தத்தில். அஜ்ஞான நிவர்த்தி, அதுக்கு தான் அவ்வளவு சாதனைகளுமே தவிர ஞானத்தை அடைகிறதுக்கு சாதனைகள் எங்கேயுமே சொல்லலை. ஆச்சாரியால் எங்கேயுமே சொல்லலை. ஞானத்தை சம்பாதனம் பண்ணு, ஞானத்தை சம்பாதனம் பண்ணு, மோட்சத்தை அடைங்கும் பொழுது மோட்சத்தை அடைகிறது அப்படிங்கும் பொழுது நம் குருநாதால் தான் சொல்லுவா, மோட்சத்தை அடைகிறதுங்கிறது கிடையாதுடா, மோட்சம் உன் முக்தி பதேசதாய பாக். மோட்சங்கிறது உன் சொந்த சொத்து, மோட்சங்கிறது உன் ஸ்வரூபம். நீனே முக்தஸ்வரூபன். நான் முக்தஸ்வரூபனாக இருக்கக்கூடிய என்ன மன்யே குஞ்சர சௌச்சவத்துன்னார் பாகவதம். ஒரு யானையை நன்னா குளிப்பாட்டி திருவரங்கத்தில் அங்கே குருநாதால் எங்களுக்கெல்லாம் பாடம் எடுப்பா. திருவரங்கத்தில் ஒரு திருமாளிகை இருக்குது நம் குருநாதால். அடிக்கடி ஸ்ரீரங்கத்தில் எப்போ தான் உற்சவம் இல்லை, நம்பெருமாளுக்கு 325 நாள் உற்சவம் தான். அதில் அந்த உற்சவம் போதுலாம் அங்கே தான் போய் இருப்போம். நாங்கள் குருநாதாலோட பாடம் உண்டு, நித்தியபடி பாடம் உண்டு. அப்போ அங்கே இந்த கொள்ளிடம்னு உண்டு, காவேரி தான். அங்கே அந்த நம்பெருமாளுக்கு ஒரு யானை உண்டு. அந்த யானையை யானைப்பாகனை அழைச்சிட்டு போய் யானை குளிக்கிற இடம்னு ஒன்று உண்டு. அந்த இடத்துல அந்த யானையை குளிப்பாட்டி ரொம்ப பரிசிரமப்பட்டு ஒரு 10 சோப்பு போட்டு நல்லா தேங்காய் மட்டையை போட்டு அந்த யானையை நல்லா குளிப்பாட்டி அந்த யானைக்கு திருமண் காப்பெல்லாம் இட்டு அந்த யானையை அப்படி அலங்காரம் பண்ணிவிட்டு. ஏன்னா பெருமாள் யானை இல்லையோ, ஒரு யானை, இங்கே 100 யானை இருக்குது. குருவாயூரப்பன் யானை கோஷ்ட மாட்டு கொட்டா கேள்விப்பட்டிருக்கோம், யானை கொட்டா கேள்விப்பட்டிருக்கோமா? அந்த ஒரு யானையை குளிப்பாட்டுறதுக்கு என்ன பரிசு? 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். சித்தா அந்த யானையை அப்படி தயார் பண்ணிவிட்டு இவர் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரத்துக்குள்ள, அந்த யானைப்பாக ஸ்நானம் பண்ணிட்டு வரத்துக்குள்ள அந்த யானை கரையில் வந்து நின்றுட்டு பூரா மண்ணை அள்ளி தலையில் வாரு. இவ்வளவு நேரம் அதை குளிப்பாட்டு வியர்த்தமாக எடுத்து பார்த்தேளா? அதை மாதிரி தான் இருக்குது நம்ம பண்ணுற காரியங்களாங்கிறார். அது என்னன்னா நம்ம அப்படி ஒரு ஜோதிஸ்வரூபனாக சித்கணமூர்த்தியா ஆத்மவஸ்துவா எந்த விதமான கஷ்டங்களும் நம்மளை பாதிக்காதபடி நம்மளுடைய சுரூபம் இருக்கும் பொழுது கீழே இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி தலையில் போட்டுட்டு அவள் கஷ்டப்பட்டானா அது என் கஷ்டம், சரீரத்தில் கிளேசங்கள் ஏற்பட்டால் அது நான் கஷ்டப்படுறேன். வேதாந்தங்கிறது எல்லாத்தையும் சகஜமாக இருக்குது. அது ஒன்றும் படித்து தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை. வயிற்ற வலிக்கிறது அப்படின்னா வயத்துக்கு தானே வலி. அப்போ உனக்கு வலி இல்லையே, உன் பேச்சிலேயே பேதப்படுறதே.
பயத்துக்கு வலிக்கிறது. அப்போ வலியை அனுபவிக்கிறவன் ஒருத்தன் வலி ஏற்படுற இடம்னு ஒன்று தெரியுது. அப்போ அந்த அனுபவம் அப்படிங்கிறத நீ நீக்கிட்டேன்னா என்ன ஆகும்னா அது 1000 ஸ்லோகம் நாராயணீயமாக ஆகிடும். வயத்தை வலிக்கிறதுன்னு வைத்தியன்ட்ட போல வைத்தியோ நாராயணோ ஹரின்னு குருவாயூரப்பட்ட வந்தா. அப்போ மகான்கள் அதை என்ன பண்ணுவானா அது சரீரங்கிறது அது வியாதி வரத்தான் வரும். அதுக்குன்னு சுபாவம் இருக்கா இல்லையா? நாயினா குலைக்கத்தான் குலைக்க, பாம்புனா சீரத்தான் சீரம், பாம்புனா கடிக்கத்தான் கடிக்க. அதுக்குன்னு சுபாவம் இருக்கு. சரீரத்துக்குன்னு ஒரு சுபாவம் என்னன்னா வியாதி வரத்தான் வரும். சரீரத்தினுடைய சுபாவம் இது. ஜாதஸ்ய துருவோ மிருத்யு துருவம் ஜென்ம மிருதஸ்ய அப்படிங்கிறது நியதி. இந்த நியதி ஆனாலையும் மாற்ற முடியாது. அதை மகான்கள் என்ன பண்ணுவான்னா ஒரு வியாஜமாக வச்சுக்கிடுவான். இதை ஒரு வியாஜமாக வச்சு 1000 ஸ்லோகம். இது ஞானம் இல்லைன்னா முடியுமா? ஆர்த்தன் அப்படின்னால ஆர்த்தி பிரபத்தி அப்படின்னே இருக்கட்டுமே. ஆர்த்தி பிரபத்தினாலும் குருவாயூரப்பன் திருவடிக்கு தானே வந்து ஆர்த்தி பிரபத்தி பண்ணிவிட்டாருங்கிறதுக்காக யோகியதை இல்லைன்னு சொல்லுவாளா என்ன பட்டத்திரிக்கு? பகவான் சொன்னான் ஆர்த்தா ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா. அவளை பற்றி நீ யார் பேசுற? என்னிடத்துல வந்துட்டாளே பாவா. உதாரா சர்வே வைதே ஜனா சுகிருதினோர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா. அவ்வளவு பாண்டித்யம் இருந்தாலும் அந்த பாண்டித்யத்தை நாராயணியன்னு அப்படி ஏற்படுத்தி நமக்கு கொடுத்தாலே அந்த மகாத்மா அது ஞானம் இல்லைன்னா முடியாது. நிச்சயம் ஞானம் இல்லைன்னா சரீரத்துல அனாத்மம் அப்படிங்கிற எண்ணமும் ஆத்மாவினிடத்துல தான் ஸ்வரூபம் அப்படிங்கிற எண்ணமும் இல்லாத போனால் இது ஏற்படாது. அதுக்கு தான் ஞானம்னு பேர். வைராக்கியம்னா என்னன்னா சீ சோ போ அப்படிங்கிறது வைராக்கியம் இல்லை. வைராக்கிய ராக ரசிகா பவபக்தி நிஷ்டகான்னா. வைராக்கியங்கிறது எல்லாரையும் பார்த்து வள்ளுன்னு விழறது கொல்லுன்னு விழறது. அதுக்கு வைராக்கியம்னு அர்த்தம் இல்லை. எல்லாரிடத்தையும் பிரேமையோடு இருக்கணும், ஆனால் பந்தப்படாமல் இருக்கணும். துகாராம் மாதிரி இருக்கணும். துகாராம் மகாராஜ் இருந்தார் இல்லையா, அவரை போல இருக்கணும். எல்லாரிடத்தையும் பிரேமையாக இருக்கணும், ஆனால் யாரிடத்தையும் பந்தமே படக்கூடாது, மாற்றிடக்கூடாது. அவாவாளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். ஆனால் நம்மளுடைய சிந்தனை பூரா எங்கே இருக்கணும்னா நம்ம ஆத்திரம் இருந்தாலே குருவாயூரில் இருக்கணும். குருவாயூரப்பர் இடத்துல இருக்கணும். சித்தம் சுகேன பவதா அபகிருதம் கிரகேஷு என் நிர்விஷத்யுத கராவபி கிரஹ்ய கிருத்தியே. இந்த கர்மயோகத்துக்கு தான் பகவான் திரும்ப 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 கீதையில் உபதேசம் பண்ணுறானே தவிர கர்ம சந்நியாசத்தை கூட பகவான் அவ்வளவு தூரம் தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்ம யோக விசேஷத்தைன்னுட்டான். நம்ம பண்ணுறதுலாம் கர்மயோகம்தான். எல்லாத்தையும் ஒழி எல்லாத்தையும் பூண் எல்லாத்தையும் எரிஞ்சு விடு, காஷாயத்தை கட்டினுடு, அப்போதான் உனக்கு குருவாயூரப்பன் அப்படின்னு எங்கேயுமே கீதையில் இல்லை. நீ காஷாயத்தை கட்டினா நான் கிடைப்பேன்னு அவன் சொல்லலை. கீதையில் ஏதாவது ஒரு ஸ்லோகம் காட்டுவாள், ஒரு ஸ்லோகம் தயோஸ்து கர்ம சந்நியாசா. அப்படி யாராவது ஒரு கால் சந்நியாசம் அப்படின்னு எடுத்துனுட்டு ஏமாத்தினான்னு வச்சுக்கோ, மிச்சாச்சார சௌச்சரேன்னு அவனை திட்டதான் திட்டுவான் குருவாயூரப்பன். கர்மேந்திரியான செய்யம்யாஸ்தே மனசாஸ்மரன். லோகத்தில் என்னன்னா பெரிய ஹம்பக் என்ன மாதிரி உண்டா? நான் தான் பெரிய யோக புருஷன் ஹம்பக் பண்ணிட்டு இருக்கான். ஹம்பக் பண்ணுறவனை கண்டா குருவாயூரப்பனுக்கு ஏமாந்து விடுவானான்னு நம்ம வேணா ஏமாந்து போவோம். அவரை பார்த்து மகாத்மா நினைப்போம். அவரை இவாளையும் பார்த்து குருவாயூரப்பன் ஏமாறுவானா என்ன? அவன் பார்க்கறது என்னன்னா அவன் ஹிருதயத்தை பார்க்குறான். உனக்கு பரிபக்குவம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறான். பரிபக்குவம் இருக்கிறவனுக்கு ஜிதேந்திரியஸ்ய ஆத்மரதேர் புதஸ்ய கிரகாசிரம கிண்ணு கரோத்தியனத்யம் அப்படின்னார் பாகவதத்தில். காஷாய தண்ட மாத்திரேன கிதிஷ்பூஜ்யோ ந சம்சயா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுவா. காஷாயத்தையும் தண்டத்தையும் வச்சுட்டானா திருவடியில் விழுந்துடணும் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஏமாந்துடவும் கூடாதுங்கிறதுக்காக எதிஷ் பூஜ்யோ ந சம்சயா இந்த அன்வயத்தை அப்படி மாற்றி விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, ஜாக்கிரதையாரு. காஷாயம் கட்டிட்ட எல்லாரையும் சன்னியாசி நினைச்சு விடாத, வெள்ளை வேட்டி கட்டின்னு இருக்கிற எல்லாரையும் சம்சாரின்னு நினைச்சு விடாத, அதுலேயும் ஜாக்கிரதையா இருக்கணும். வெள்ளை வேட்டி கட்டின்டா அப்படின்னு சொன்னால் அவன் அஜ்ஞானின்னு நினச்சிடாத, ஞானியாக இருப்பான். பூந்தானம் அப்படிதான் இருந்தார். பட்டத்திலேயே பூந்தானத்தை கொஞ்சம் அவஜ்ஞா நினச்சி விட்டார்.
அப்போதான் குருவாயூரப்பன் வந்து பட்டத்திரியை ஜாக்கிரதப்படுத்தினார். பூந்தானம் அப்படிங்கிறவர் எப்பேற்பட்டவர், குழந்தை போயிடுச்சு. இந்த கதையெல்லாம் சொல்லவே முடியாது, உருக்கமான கதைகள். குழந்தை இழந்தவர் எப்படி தவிக்கணும், குருவாயூரப்பனை குழந்தைன்னு நினைச்சா குருவாயூரப்பனே குழந்தைய ஆயிட்டான். அதில் சந்தேகம் இது 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 வைராக்கியத்தினுடைய உச்சி. இதுதான் வைராக்கியத்தினுடைய உச்சி. இதுக்கு தான் வைராக்கியம்னு பேர். எல்லாரையும் எரிஞ்சு விழறது, எல்லாரையும் வெறுக்கிறதுங்கிறது வைராக்கியம் கிடையாது. அதை வைராக்கியம் தப்பா நம்மளை அதை வந்து போற்றே பண்ணிவிட்டா. வைராக்கியங்கிறது பாகவதம் அதை சொல்லலை. வைராக்கிய ராக ரசிகா பவபக்தி நிஷ்டகா ஞான வைராக்கியம். பக்திங்கிறது அகைத்துக்கி அவ்வவஹிதா யா பக்தி புருஷோத்தமே. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் குருவாயூரப்பனிடத்துல பிரேம வைக்கிறதுக்கு தான் பக்தின்னு பேர். எதிர்பார்ப்போட வந்து நின்னாலும் குருவாயூரப்பன் கொடுக்கத்தான் கொடுக்குறான். கொடுக்கறதுனால தான் 1000 ஜனங்கள் வரா, லட்சோபல. இன்னும் இப்பெல்லாம் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி குருவாயூரப்பனை சுலபமாக பார்த்து விடலாம். இப்பெல்லாம் பார்க்க முடியாது. 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகுது, திருப்பதியே தேவையில்லான்னு தோண்டிவிடுறோம். திருப்பதிக்குள்ள போனாலே பெருமாளை பார்த்து விடலாம் போல இருக்கு. நம்ம பாலாஜியை விட ரொம்ப ஷோ காட்டிக்கிறோம் அந்த குருவாயூரப்போ. அவ்வளவு கூட்டம் ஆறது. நித்தியபடிக்கே என்ன ஏதோ ஏகாதசி இன்னைக்கு அப்படின்னு இல்லாமல், ஏதோ ஜென்மாஷ்டமி இன்னைக்கு அப்படின்னு இல்லாமல் நித்தியபடிக்கே அவ்வளவு கூட்டம் வர்றது. எந்த நேரத்தில் சீனியர் சிட்டிசன்ஸ் எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அவளே ஒரு 1000 பேர் இருக்கிறார். சீனியர் சிட்டிசனுக்குன்னு ஒரு தனியாக ஒரு தரிசனம் ஏற்பாடு பண்ணது நிற்க முடியலங்கிறதுக்காக தானே. பாவம் வயசானவாளால் நிற்க முடியல, குழந்தையெல்லாம் வச்சுட்டு இருந்தானா அவளாலையும் நிற்க முடியல அப்படிங்கிறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணா. அதுலேயே 1000 பேர் நிற்கிறா. குருவாயூரப்பனை பார்க்கணும் நிற்கிறா. எல்லா விதமான பக்தாலும் தான் வரா. எல்லாருக்கும் தான் குருவாயூர். தூங்குறது கூட இல்லை குழந்தை. யோசிச்சு பாருங்களேன், தூங்க கூட அவனுக்கு நேரம் இல்லை. நம்ம மாற்ற குழந்தைன்னா நம்ம எவ்வளவு நேரம் தூங்குடா, சித்த ஸ்கூலுக்கு எழுந்தா கூட பரவாயில்ல கண்ணா 10 நிமிஷம் தாச்சுக்கூடாங்கிறோம். அவனை விடிய காலத்தால் 3 மணிக்கெல்லாம் அவனை எழுப்பி அவனுக்கு தூங்க கூட நேரம் இல்லாமல், சாப்பிட கூட நேரம் இல்லை. கடன்னு 1000 அப்போ சாப்பிடு, கடன்னு இந்த அக்கார் அடிச்சலை பூரா இந்த பாயசத்தை பூரா குடிச்சிடும் அப்படின்னு கடன்னு நேரம். ஏன்னா லட்சம் ஜனங்கள். அவனும் என்னன்னா எல்லாத்தையும் உடனே ஏற்றுக்கிறான். எல்லாம் உடனே அலங்காரமாக உடனே, ஸ்நானமாக உடனே, எல்லாம் உடனே பண்ணி என்னன்னா நின்றுட்டே இருக்கு. வரவா பக்தாளுக்கெல்லாம் தரிசனம் கொடுக்குறான். அவன் இருந்துகிட்டே இருக்கானே தவிர வரவா எல்லாரும் அவன் திருவடிக்கு போயிட்டே இருக்கா. அவனை தரிசனம் பண்ண மாத்திரத்தினால ஏன் வரா? அவன் எல்லாரும் இவன் எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாரும் கோபிகைகள் மாதிரியா இருக்கா? வரவா எல்லாரும் உத்தவன மாதிரியா இருக்கா? அப்படி இருந்தாதான் நான் ஏற்றுப்பேன்னு குருவாயூரப்பன் எங்கேயாவது சொல்லியிருக்கானா? என்ன ஆர்த்தா ஜிக்ஞாசு அர்த்தா. அவனுக்கு என்னன்னா பிரகலாதன் அருமை. அதுல சந்தேகம். ஞானித்து ஆத்மைகமே மதம் அப்படின்னு சொல்ல போறானே பகவா. பிரகலாதன் அருமை, அதுல சந்தேகம் இல்லை. அஜாமிலனா ஆனாலும் என் திருவடியை கொடுப்பேன். ஜடபரதனா ஆனாலும் யோகேஸ்வரன், அவனுக்கு என் திருவடியை கொடுப்பேன். இதை எதை எடுத்து காட்டுறான்னா பகவான்கிறது எல்லாருக்கும் தானே. எல்லாருக்கும் ஆம் பிரம்மாதி விபீலிகாந்த தனுஷு புரோஜா ஜகத் சாட்சினார். ஒரு எறும்புலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மதேவன் பரிகந்தம் எல்லாருக்கும் குருவாயூரப்பன் சமந்தான். இன்னாருக்கு தான் குருவாயூரப்பன், இன்னாருக்கு குருவாயூரப்பன் இல்லைன்னு யாருமே குருவாயூரப்பனை கொண்டாட முடியாது. எல்லாருக்கும் தானே அந்த பகவான். அப்படி வரும் பொழுது அந்த குருவாயூரப்பனை பார்க்கணும். அந்த குருவாயூரப்பன் இடத்துல ஒரு க்ஷணம் அந்த சன்னதியில் உட்காந்து ஒரு ஸ்லோகமாவது நாராயணியா அவனுக்கு சேவிச்சு விடணும். ஒரு சப்தாகமாவது அவன் சன்னதியில் உட்காந்துட்டு பாராயணம் படித்து விடணும். சத்சங்கத்துக்கு போகணும். 200 பேரோட சேர்ந்து பாராயணம் பண்ணணும். அதுவும் சந்தோஷம். ஏன்னா அப்படி பக்தாரோட சேர்ந்து போனால் இந்த இடத்துல இப்படி இருக்கு பத்தியா பாகவதம், இந்த இடத்துல இப்படி குருநாதால் அர்த்தம் சொல்லுவா இல்லையா, இப்படி பரஸ்பரம் பேசிப்பா இல்லையா, அதில் ஒரு ஆனந்தம். தனியாக ஒரு கால் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க, தனியாக ஒரு 10 நாள் ஃப்ரீயாக இருந்துடுச்சு அப்படின்னா அப்பயும் குருவாயூர் கிளம்பி வந்துவிடும். அப்படி வந்துட்டாங்கன்னா அது குருவாயூரப்பன் சன்னதியில் ஒரு ஓரமாக உட்காந்துருட்டும். ஒருத்தரையும் தொந்தரவு பண்ணாமல் நான் ஒருத்தரே உட்காந்து பாகவதம் ஒரு ஸ்லோகம் விடாமல், ஒரு அக்ஷரம் விடாமல், மூச்சு கூட விடாமல் படிக்கணும். இதுக்கு என்ன பேருனா இதுக்கு தான் பிரேமேன்னு பேர். இது படித்தேன்னா குருவாயூரப்பன் உனக்கு என்ன கொடுப்பான்?
உனக்கு தனம் கொடுப்பான், தானியம் கொடுப்பான், சமிருத்தியை கொடுப்பான், ஐஸ்வர்யம் கொடுப்பான். ஐயே, அது என்னத்துக்கு நான் இவன்ட்ட வருவானே? திரும்ப திரும்ப அதையவா கேட்பா, அதையவா கேட்பா. பின்ன என்ன வேணும் அப்படின்னு குருவாயிருப்பன் கேட்டா, எனக்கு என்ன வேணுங்கிறது நீ கூட குருவாயிருப்பான்னு சொல்லலாம். எதுவுமே வேண்டாம், வரம் கேட்கணுங்கிற எண்ணமே எனக்கு கூடாதுன்னு நான் பிரகலாதன். பெருமாள் வந்து வர வேணும் வர வேணும், நீங்க தான் கெடுக்கிறதே பகவான் தான். இவாளே சும்மா இருந்தாலும் கூட அங்கிருந்து வந்து முன்னாடி வந்துட்டு உனக்கு என்ன வேணும், என்ன வர வேணும், எதை வேணா கேளு நான் கொடுப்பேன் அப்படின்னு பகவான் சொன்னதும் அவ்வளவு நேரம் நன்னா இருந்தவனுக்கு உடைய பதம் திருபவனோ கிருஷ்டம் ஜிகீஷோ சாதுவத்னமே அப்படின்னு எல்லாம் வந்துடும் போல் இருக்கு. அப்புறம் இவர் உடனே என்ன பண்றானா, வேதாகம் தே யோசிதம் கிருதி ராஜன்ய பாலகா, அப்புறம் உன் ஹிருதயத்தில் எனக்கு என்ன இருக்குன்னு தெரியும், அதனால இப்போ நான் உன்னை வைகுண்டம் அழைச்சின்னு போல, நீ சொச்ச நாள் இங்கே இருங்கிறார். இவர் தானே கிளப்பினது. அதில் பிரகலாதன் தப்பிச்சுன்னுட்டான். பின்ன நம்ம ஏன் செய்கிறோன்னா, அது வந்து சுனுஷிதஸ்த தர்மசிய சம்சித்திரு ஹரிதோஷம். நான் வந்து ஒரு தர்மம் செஞ்சேன்னு சொன்னால் அதுக்கு எனக்கு ஏன் நான் செய்கிறேன் அப்படின்னா, நான் பாகவதம் படித்தா கிட்டாக்கு என்னை பிடிக்குமே, நான் குருவாயூர் வந்தால் கிட்டாக்கு எனக்கு என்னை கண்டா அவனுக்கு, அவனுக்கு என்ன கண்டா பிடிக்கணும், இன்னாருக்கு என்ன இருக்கு என்னை பிடிச்சி என்ன புரோஜனம், அவளுக்கு 1000 பேருக்கு என்னை பிடிச்சி என்ன புரோஜனம், 1000 பேர் உன்னை வெறுக்கிறாளே, நான் வெறுத்துட்டு போட்டுமே ரொம்ப சந்தோஷம், என்கிட்ட வரமாட்டா. என்னை பிடிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்க, நான் பாகவத புஸ்தகம் எடுக்கிற நேரத்தில் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு அப்புறம் அவள் 1 மணி நேரம் அவள் கதையை பேசுவாளே தவிர எனக்கு ஜெயதி தேதிகம் கிருஷ்ணா ஜன்மனா விரஜகா அப்படின்னு என்னால் கோபிகா கீதம் படிக்க முடியாது. அதனால் என்னென்னா, யாரெல்லாம் என்னை வெறுக்கலையோ நன்னா வெறுங்கோ, எப்போ பார்த்தாலும் பாகவதத்தை வச்சுட்டு கட்டிட்டு அழறேனா, எனக்கு அதான் தெரியும். பாகவதத்தை வச்சுட்டு கட்டிட்டு தான் அழ தெரியும், உங்களை கட்டினா அழ தெரியாது. அதனால என்னென்னா, இனிமே கெட்ட வராது அப்படின்னு விட்டா. யார்கிட்டையாவது பேசணும்னு குருநாதர் தான் சொல்லுவா, யார்கிட்டையாவது பேசணும்னு தோணித்துனா கூட பேசுறதுக்கு 1000 ஆள் இல்லை. சுக உபாச்சேன்னு இருக்கு, சுகர் பேசுறா. பகவான் உவாச்ச அப்படின்னு இருக்கு, பகவான் பேசுறான். கோபிய ஊச்சுகு, கோபிகைகள் பேசுறார்கள்னு இருக்கு, அவரோட பேசேன், கோபிகைகளோட பேசேன், கிருஷ்ணனோட பேசேன். உனக்கு பேசதான் ஆள் வேணும், பாகவதத்தை வச்சுட்டு பேசு, நாராயணத்தை வச்சுட்டு பேசு, கீதையை வச்சுட்டு பேசு, இல்லைன்னா யுகல சதகத்தை வச்சுட்டு பாடு. பாட தெரியுமா? கோவிந்த சதகம் இருக்கு, யுகல சதகம் இருக்கு, ராதிகா சதகம் இருக்கு, ராதா மாதவ சதகம் இருக்கு, கீர்த்தனாவளி இருக்கு, ரங்க சதகம் இருக்கு, தீர்த்த சதகம் இருக்கு. என்ன சுவாமி இவ்வளோ சதகம் சொல்றேல, சொல்றதுக்கே முடியலையே. நம் குருநாச்சாரி அதை அவ்வளவு எழுதி வச்சிருக்கிறார் பாரு. அவ்வளவு இருக்கு, பேசத்தானே பேசலாம், அது இருக்க. இதெல்லாம் நான் பண்ணா பகவான் எனக்கு ஒன்று கொடுப்பான்ங்கிறதுக்காக நான் நிச்சயம் பண்ண மாட்டேன், அவனிடத்துல ஒன்று வாங்கணுங்கிறதுக்காக நான் அதெல்லாம் பண்ணலை. பின்ன ஏன் பண்ணுறேன்னா, அவனுக்கு என்னை கண்டா பிடிக்கணும். அவன் இப்படி நடந்து போகும் பொழுது, வேணுகானம் பண்ணிண்டு அந்த பகவான் அப்படி நடந்து போகும் பொழுது அப்படியே என்னை தூக்கி மடியில் வச்சுக்கணும், என்னை கொஞ்சம் என்னை கட்டிக்கணும், என்னை ராசத்தில் சேர்த்துக்கணும். இதெல்லாம் நான் அவன் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் அதை கேட்கறதுக்கு எனக்கு யோக்கியத்தை, ராசத்தில் சேர்த்துக்கோ கோபிகைகள் போலன்னு என்னை கேட்கறதுக்கு எனக்கு என்ன யோகியதை இருக்குது கிருஷ்ணா? நான் என்ன விஷாகாவா, சம்பகவல்லியா, துங்க வித்யாவா, ரங்கதேவியா? எனக்கு எந்த யோக்கியத்தையும் இல்லை. அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி. ஆனால் என்னென்னா, நீ அப்படி போகும் பொழுது ஒரு ஓரமாக ஒரு கட்டாட்சம் என் மேலே படணும். அந்த கட்டாட்சம் படும் பொழுது என்னை பார்க்கணுங்கிற ஆசை உனக்கு வரணும் குருவாயிரப்பா. அப்படி வந்துடுத்துன்னா அதுதான் நான் இவ்வளவு நாள் பண்ண சாதனைக்கு சபலம். கிருஷ்ண பிரியம் சகல, இவ்வளவு அர்த்தம் குருநாதால் சொல்லுவா இந்த ஒரு பதத்துக்கு. கிருஷ்ண பிரியம் சகல கல்மஷநாசனஞ்ச முக்தியேக ஹேதுமிக பக்தி விலாசகாரி சந்தஹ கதானகமிதம் பிபதாதரேண லோகே ஹி தீர்த்த பரிசீலன சேவையா கிம். நான் பாகவதம் படிக்கிறது, நான் பாகவதம் கேட்கறது, நான் ராமநாமம் எழுதுறது, நான் யுகல சதகங்கள்லாம் பாடுறது, எல்லா கிரந்தத்தையும் நான் இப்போ எழுதணும். இப்போ எல்லா கிரந்தமும் எழுதி சமர்ப்பிக்கிறார். அப்படி நம்மளால் முடிஞ்ச கிரந்தத்தை எழுதினோன்னு சொன்னால், எதுவும் சின்ன ஒரு லகுஸ்தோத்திர மாலாவாக இருந்தாலும் கூட, ஒரு வாசுதேவாஷ்டகம் இல்லை ஒரு கிருபணாக்கந்தனம் ஒரு ஸ்தோத்திரமாக இருந்தாலும் கூட அதை எழுதி அதை நாம் சமர்ப்பித்தோம்னு சொன்னால், ஸ்ரீரங்கத்தில்
அந்த வைஷ்ணவ சபாவில் வைக்கிறா, பிரதிஷ்டை பண்ணுறா, பக்தால் எழுதுறதெல்லாம். அதனால் யாரெல்லாம் எழுதுறீங்களோ அண்ணா கிரந்தங்களெல்லாம் எழுதி அதை தபால் பண்ணலாம், அதை வந்து அங்கே வச்சுடுவா பிரதிஷ்டவை. இது ஏன் அப்படின்னா என் பேர் அங்கே இருக்கணுங்கிறதுக்காக இல்லை, என் குருநாதனுக்கு என்னை கண்டா பிடிக்கும், நீ எழுதினியா என் கிரந்தத்தை எழுதினியா அப்படின்னு அவர் பேர் சொல்ல கூட வேண்டாம், அவர் என்னை பார்த்தா போ கிருஷ்ண பிரியம். இதுக்கு தான் பக்தின்னு பேர். எந்த அஹைத்துக்கின்னு சொன்னேன் இல்லையா, அஹைத்துக்கி அவ்யவஹிதா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். எதிர்பார்ப்பு இருந்துடுச்சுன்னா என்ன ஆயிடும்னா, நீ எந்த பலனை உத்தேசித்து பக்தி பண்ணியோ அந்த பலன் நிச்சயம் குருவாயூரப்பன் கொடுப்பான். அந்த பலன் கிடச்சதுக்கப்புறம் எனக்கும் குருவாயூரப்பனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆகிடும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பக்தின்னு பேர் கிடையாது. பின்ன அதெல்லாம் பயபக்தி பயபக்திங்கிறாள், அதெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜ். அதெல்லாம் பக்திங்கிறது சாத்வஸ்மின் பரம பிரேம ரூபா அப்படின்னா, அப்படி பகவானிடத்தில் வைக்கிறதுக்கு தான் பக்தின்னு பேர். நீ ஞானத்துக்காகவும் வைராக்கியத்துக்காகவும் பரிசிரமப்பட்டு நீ பக்தியை உபேட்சம் பண்ணிவிட்டே அப்படின்னு சொன்னால் உனக்கு பக்தியும் வராது, ஞானமும் வராது, வைராக்கியமும் வராது. அதுவே கிருஷ்ணன்கிட்ட போய் குருவாயூரப்பா எனக்கு ஞானமும் இல்லை வைராக்கியமும் இல்லை, எனக்கு நீ ஏதோ யோகமாக 18 யோகங்கிறா, அப்புறம் 3 யோகங்கிறா, எத்தனை யோகம் இருக்குன்னு எனக்கே தெரியல. கீதையில் அர்ஜுன விஷாத யோகத்துலேருந்து ஆரம்பித்து கர்மயோகம், கர்ம சந்நியாச யோகம் அப்படின்னு, அப்புறம் பக்தி யோகம், அப்புறம் ஞான யோகம், அப்புறம் அஷ்டாங்க யோகம், அப்படி ஒரு யோகமாக இருக்குது, எனக்கு ஒரு யோகமும் வராது அப்படின்னு நீ சொல்லிவிட்டேன்னு சொன்னால் உனக்கு பக்தி வந்துடுத்துன்னு அர்த்தம். பக்தியில் தான் அந்த தைன்யம் வந்துடும். தைன்யலை வந்துடுத்துனா அதுக்கு தான் சுத்தமான பக்தி. அந்த பக்திக்கு பகவான் கிடச்சிடுவான். அந்த பக்தி வந்துடுத்துனா ஞான வைராக்கியங்கிறது உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீ அதுக்காக பரிசிரமப்படாத போனாலும் உன்னை தேடி அதுதான் நம்ம மகாத்மியத்தை சொல்கிறோம் இல்லையா, பக்திங்கிறது ஒரு அம்மாவாக இருந்தால் அவளுக்கு குழந்தை ஞான வைராக்கியமாக இருந்தது. அப்புறம் அங்கே பாகவத சப்தாகம் நடத்தினா அங்கே பக்தி தேவி வந்தால் ஞான வைராக்கியமும் புழைச்செடுத்து வந்துடுத்து அப்படின்னு நம்ம பாகவத மகாத்மியத்தை சொல்கிறோம் இல்லையா. நீ பக்தியை பிடிச்சுனுட்டேன்னா ஞான வைராக்கியம் தானாக வந்துடும். நீ ஞானத்தையும் வைராக்கியத்தையும் பிடிச்சுனுட்டே அப்படின்னு சொன்னால் அது வாஸ்தவமாக நீ பிடிச்சுனுட்டேன்னா ஞானம் வந்துடும். ஞானம் வந்தால் பக்தியும் வந்துடும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் எனக்கு ஞானம் வந்துடுத்தூன்னு நீ கர்வப்பட்டு பக்தர்களை நீ துவேஷிச்சேன்னு சொன்னால் அந்த பக்தியும் உனக்கு இல்லை, ஞானமும் உனக்கு இல்லைன்னு ஆயிடும். அதுக்கு இது தேவலை. ஞானே பிரயாசம் உதபாசிய நமந்த ஏவ ஜீவந்தி சண்முகரிதாம் பவதீய வார்த்தா. பவதீய வார்த்தானா என்னென்னா பாகவதம் தான், வேற என்ன. ஞானத்தில் பரிசிரமப்படுறதை விட்டுவிட்டு நீ பாகவதத்தை கையில் எடுத்துனுட்டேன்னா உனக்கு பக்தி வந்துடும். பக்தி வந்துடுச்சுன்னா ஞான வைராக்கியம் வந்துடும். இந்த 3ம் நமக்கு தேவை. பக்தி ஞான வைராக்கியங்கள் அப்படிங்கிற 3ம் நமக்கு இருந்தால் தான் குருவாயூரப்பன் நமக்கு கிடைப்பான். இந்த ஆத்மானுபூதி வரத்துக்காகத்தான் 9 ஸ்கந்த கதைகளை சொல்கிறான். எடுத்த எழுப்பிலே கிருஷ்ண கதையை சொன்னால் யாருக்கும் புரியாது இல்லையா. பக்தி ஞான வைராக்கியத்தோட கிருஷ்ண கதையை கேட்கணும். அப்படி கேட்காத போயிட்டோம்னு சொன்னால் குதர்க்கங்கள் நிறையா ஏற்படும். கிருஷ்ணனா அது எப்படி பண்ணா, மலையை எப்படி தூக்கினா, அது எப்படி தூக்க முடியும், 7 வயசு பிள்ளையால் எப்படி மலையை தூக்க முடியும், எப்படி பகவானால் கிபவிப்பிராய ஏதன்னான்னு கேட்டுவிட்டான் பரீட்சித்த. அவ்வளவு அத்தியாசாயம் உண்டு பரீட்சத்துக்கு. ராசபஞ்சாத்தியாயி சொல்றார். ராசபஞ்சாத்தியாயி சொல்லும்போது குறுக்க 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 கேள்வியை கேட்டேன். ஆரம்பத்திலே கேள்வி கேட்டு நான் வாங்கி கட்டின்டா. உக்தம் புரஸ்தாதே தத்தே சைத்ய சித்தீதா. நானும் எல்லா வியாக்கியானமும் எடுத்து பார்த்துட்டேன். எந்த வியாக்கியானம் பார்த்தாலும் எல்லாரும் பரீட்சித்த சுகர் திட்டுறார், பரீட்சித்த சுகர் திட்டுறார்னே வியாக்கியானம் பண்ணுறார். ஏன்னா இவ்வளவு கதையும் கேட்டுவிட்டு எப்படி கோபிகைகள் கிருஷ்ணனை அடைஞ்சா? கோபிகைகள் கிருஷ்ணன் விதுகு பரம்காந்தம் நதும் பிரம்மதயாமுனே குணப்பிரவாகோ பரமஹா தாசாம் குணதியாம் கதம்னு கேட்டுவிட்டான்னா இவ்வளவு கதையும் கேட்டுவிட்டு லோகத்துக்காக கேட்டான். எப்படி கேட்கலாம்? இவ்வளவு தூரம் கதையை கேட்டுவிட்டு கேட்கலாமா? ஏன்னா அதுக்கு தான் பக்தி ஞான வைராக்கியம் வேணுங்கிறது. நீ பிரேம பக்தியோடு கிருஷ்ண கதையை கேட்டாதான் அந்த குதர்க்கங்கள் பண்ணுறது, விதண்டாவாதம் பண்ணுறதெல்லாம் வராது, அந்த எண்ணமே வராது. கிருஷ்ண கதையை கேட்கும் பொழுது கிருஷ்ணனுடைய அத்தகையதான காருண்யம், அவனுடைய சௌலபியம், சௌஷீல்யம், அவனுடைய சௌந்தர்யம், அவனுடைய ஒரு சௌகுமாரியம் எல்லாம் நமக்கு புரியும். அப்போ கிருஷ்ணனிடத்தில் சுத்தமான பக்தி நமக்கு ஏற்படும்.
நீ எவ்வளவு தூரம் விசாரம் பண்றையோ, எவ்வளவு தூரம் நீ குதர்க்கம் பண்றையோ, அவ்வளவு தூரம் உன்னை விட்டு தள்ளி தள்ளி குருவாயூரப்பன் பெயிண்டே இருப்பான். விசாரம் குதர்க்கங்கள்லாம் எதற்கு? தர்க்கம்லாம் தேவைதான். எது பரியந்தம்னா அது குருவாயூரப்பனை புரிஞ்சுக்கிற பரியந்தம். குருவாயூரப்பனிடத்திலேயே நீ விதர்க்கம் பண்ண, உன் பாண்டித்யத்தை நீ காட்டினேன்னு சொன்னா குருவாயூரப்பனாலும் நினச்சிக்க மாட்டான். நீ தர்க்கம் பண்றியா, தாராளமாக பண்ணிட்டு இருக்கும்பா. நீ யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுகோதின்னு பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். அதை மாதிரி அக்னிஹோத்திரம் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி நீ பாட்டுக்கு பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் தர்க்கம். பகவான் யாருக்கு கிடைப்பான்னா, யார் சுத்த பிரேமிகனா இருக்கிறானோ அவனுக்குத்தான் பகவான் கிடைப்பான். ஜெய் போலோ சத்குருநாத மகாராஜ் கீ.